Namaste. In the channel Guidance to Learn Hindi. இந்த வீடியோல பிராத்மிக்ல சரல் ஹிந்தி போதினி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதுல லெசன் நம்பர் 1 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லெசன் நம்பர் 1ல இருக்கிற நியூ வேர்ட்ஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்ட், லெசன், ஏக், ஒன், யஹ், ஹி, ஷி, இட், திஸ். ஸோ யஹ்ங்கிறது பக்கத்துல இருக்கிற ஒரு சிங்குலர் பர்சனை பத்தி சொல்றது. எதுங்கிறது பக்கத்துல இருக்கிற ஒரு திங்ஸை பத்தியோ சிங்குலர் பர்சன் பத்தியோ சொல்றது. இவன், இவள், இது, அந்த அப்படிங்கிற இந்த 4 மீனிங்லயும் இதை எடுத்துக்கலாம். வஹ், ஹி, ஷி, தட் கொஞ்சம் தூரமா இருக்கிறவங்கள, அவன், அவள், அது, அந்த அப்படின்னு தூரமா இருக்கிறவங்கள சொல்றதுக்கு. ஹெய், ஹெய்னா இஸ்ன்னு அர்த்தம். அதுக்கு என்னென்ன மீனிங்லாம் இருக்குதுன்னா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது, இந்த 3 மீனிங் எடுத்துக்கலாம். கலம், பென், கியா, வாட், இக், யா, கியா, வாட். कुर्सी, चेयर, घड़ी, क्लॉक, मेज, टेबल, हाँ, यह, यस, किताब, புக். ஸோ ஹிந்தியில் உள்ள எழுத்துக்கள் எப்படி எழுதணும், அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கிறேன். இந்த பிளேலிஸ்டில் போய் பாருங்க. ஹிந்தி பிராத்மிக் லெசன்ஸுங்கிற பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஹிந்தி எழுத்துக்கள் எப்படி எழுதுறது, எப்படி உச்சரிக்கிறது, பாரக்கடி லெட்டர்ஸ் எப்படி எழுதுறது, உச்சரிக்கிறது, வேர்ட்ஸை உச்சரிக்கிறதுக்கான, வேர்ட்ஸை வாசிக்கிறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அதில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோஸ் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தீங்கன்னா வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராக்டிஸ்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஈஸியாக ரீட் பண்ணலாம். ஓகே, லெசன் 1க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசன் 1ல் இருக்கிற இந்த நியூ வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. என்னென்ன வேர்ட்ஸ்க்கு என்னென்ன மீனிங்கிறத மெமரி பண்ணிவிட்டு லெசன் போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். லெசனை ரீட் பண்ணி நீங்களாவே, நான் கொடுக்குற கைடன்ஸ் யூஸ் பண்ணி நீங்களாவே இந்த லெசனை ரீட் பண்ணி மீனிங் என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் யஹ், வஹ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருந்தாலே அந்த சென்டென்ஸ் ஹேல தான் முடியணும். அது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸாக இருக்கணும். இல்லை இப்போ கரண்ட்டாக யார்ட்டையோ பேசிட்டு இருக்கப்போ ஒரு திங்ஸை பற்றியோ இல்லை ஒரு பர்சன் பற்றியோ பேசிட்டு இருக்கிறப்ப இப்போ உள்ள நடக்கிற விஷயத்த சொல்லும்போது, ப்ரெசண்டாக இருக்கிறத சொல்லும்போது யஹ், வஹ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலே அந்த சென்டென்ஸ் ஹே அப்படின்னு தான் முடியணும். ஸோ யஹ், வஹுக்கு என்னென்ன மீனிங் பார்த்தோம். யஹ்னா இவன், இவள், இது, அந்த, இந்த. ஹைக்கு என்ன மீனிங்? இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. ஸோ இவன் இருக்கிறான், இவன் இருக்கிறாள், இது இருக்கிறது, அந்த மாதிரி வரும். வஹு, ஹே, வஹு வரும்போது அந்த சென்டென்ஸ் ஹைல தான் எண்ட் ஆகணும், முடியணும். ஸோ அவன், அவள், அது, அந்தன் வந்தாலே அந்த ஹைல தான் முடியணும். அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது, அந்த பொண்ணு இருக்கிறா. ஸோ அந்த மாதிரி ஹேல தான் முடியணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்த கைடன்ஸ். எஹ், வஹ்னு ஸ்டார்ட் ஆனாலே அந்த சென்டென்ஸ் ஹேல தான் முடியணும். இப்போ நம்ம லெசன்ல போலாம். பார்ட் 1, லெசன் 1. யஹ் ஹே. யஹ்னா இவன், இவள், இது, இந்தன் படிச்சோம். ஹி, ஷி, இட், திஸ். ஹேனா இஸ், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், திஸ் இஸ். எந்த மீனிங்னாலும் எடுத்துக்கலாம். இவன் இருக்கிறான், இவள் இருக்கிறாள், இது இருக்கிறது, இந்த பையன் இருக்கிறான், அந்த மாதிரி. வஹு ஹே. வஹுன்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அந்த சென்டென்ஸ் ஹேல தான் முடியணும்னு சொன்னோம். ஸோ இப்போ வஹு ஹேக்கு என்னென்ன மீனிங்? அவள் இருக்கிறாள், அவன் இருக்கிறான், அது இருக்கிறது. வஹுக்கு மீனிங் அவன், அவள், அது, அந்த பார்த்தோம். ஹேக்கு இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ அவன், வஹுக்கு மீனிங் அவன் எடுத்துட்டோம்னா ஹைக்கு மீனிங் என்ன எடுத்துக்க போறோம்? இருக்கிறான்னு எடுத்துக்க போறோம். வஹுக்கு மீனிங் அதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைக்கு மீனிங் இருக்கிறதுன்னு எடுத்துக்க போறோம். வஹுக்கு மீனிங் அவள்னு எடுத்துட்டோம்னா ஹைக்கு மீனிங் இருக்கிறாள்னு எடுத்துக்க போறோம். ஸோ சென்டென்ஸ் பாருங்க. யஹ் கலம் ஹே. இது பேனாவாக இருக்கிறது. ஹிந்தியில அப்படிதான் சொல்லுவாங்க, இது பேனாவாக இருக்கிறது. இவன் பையனாக இருக்கிறான். ஸோ இருக்கிறான், இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி அந்த சென்டென்ஸை என் பண்ணுவாங்க. நம்ம இங்கிலீஷ்ல கூட சொல்லுவோம், திஸ் இஸ் அ பென், இஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இஸ்ங்கிறத இங்கிலீஷ்ல நம்ம சேர்த்துப்போம் எப்பவுமே. இது ஒரு பேனா அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் அ பென் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது பேனாவாக இருக்கிறது அப்படின்னு தான் இங்கிலீஷ்லயும் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஹிந்திலையும் சென்டென்ஸ் மேக் பண்றாங்க. பட் இங்க பாருங்க, எஹுக்கு மீனிங் திஸ், கலம்க்கு மீனிங் பென், ஹேக்கு மீனிங் இஸ். புரியுதா? அப்ப திஸ் பென் இஸ் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இல்லை.
this is a pen. அதுதான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஏகன் ஸ்டார்ட் ஆனாலே அந்த சென்டென்ஸ் ஹைல தான் முடியணும்னு சொன்னோமா. ஸோ அந்த இஸ் ஆர் ஆம் இந்த மாதிரி வர்ற ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாமே சென்டென்ஸோடைய எண்ட்ல தான் ஹிந்தியில எழுதுவோம். ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி. ஸோ எஹ் கலம் ஹே அப்படிங்கிறதுக்கு மீனிங் தமிழ்ல என்ன எடுத்துக்கணும்? இது பேனா. இங்கிலீஷ்ல திஸ், அப்புறம் ஹைக்குரிய மீனிங் இஸ், கலம் எ பென். திஸ் இஸ் எ பென். நெக்ஸ்ட் பாருங்க, எஹ் கியா ஹே. கியானா வாட், என்னன்னு அர்த்தம். ஸோ இது என்ன, இது என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டாம். தமிழ்ல நம்ம இருக்கிறது சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ தமிழ்ல என்ன மீனிங் எடுத்துக்கலாம்? இது என்ன. இங்கிலீஷ்ல சொல்லும்போது எப்பவுமே கொஸ்டின் வேர்டு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ். ஸோ எஹ் கியா ஹேக்கு தமிழ்ல என்ன மீனிங்? இது என்ன. இங்கிலீஷ்ல வாட் இஸ் திஸ். எஹ் கலம் ஹே, திஸ் இஸ் அ பென், இது பேனா. எஹ் குர்சி ஹே, குர்சினா சேர்னு அர்த்தம். திஸ் இஸ் அ சேர், இது சேர். எஹ் கியா ஹே, வாட் இஸ் திஸ், இது என்ன. எஹ் குர்சி ஹே, இது சேர், திஸ் இஸ் அ சேர். எஹ் கடி ஹே, இது घड़ी clock, घड़ीगारम. This is a clock. यह क्या है? What is this? இது என்ன? यह घड़ी है. This is a clock. இது கடிகாரம். So next என்னன்னா, இப்ப இது கடிகாரம் இது அப்படின்னு சொல்லணும்னா यह घड़ी है அப்படின்னு சொல்றோமா. ஸோ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கூட यह घड़ी है அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம். அது கூட क्या அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா அது எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி ஆயிரும். இப்ப எஹ் கடி ஹே அப்படிங்கிறத கியா எஹ் கடி ஹே அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது கடிகாரமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இது கடிகாரம்னு சொல்றதுக்கு என்ன சொல்றோமோ அது கூட கியா மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா அது கடிகாரமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிற மாதிரி ஆகும். இந்த சென்டென்சஸ் பாருங்க. வஹ் மேஸ் ஹே, அது மேஜை. தட் இஸ் அ டேபிள். வஹ் கியா ஹே, what is that, அது என்ன. वह मेज है, that is a table, அது table. क्या वह मेज है, என்ன அது மேஜையா, is that table. हाँ वह मेज है, yes that is a table, ஆமா அது table. यह क्या है, இது என்ன. यह किताब है, இது புத்தகம். यह क्या है, இது என்ன. यह किताब है, இது புத்தகம். क्या यह किताब है, என்ன இது புத்தகமா. हाँ यह किताब है, ஆமா இது புத்தகம். क्या यह कलम है, என்ன இது பேனாவா. is this a pen. हाँ यह कलम है, ஆமா இது பேனா. yes this is a pen. क्या यह कुर्सी है, என்ன இது சேரா. हाँ यह कुर्सी है, ஆமா இது சேர். क्या वह घड़ी है, என்ன அது கடிகாரமா. is that clock, is that a clock. हाँ वह घड़ी है, yes that is a clock. वह क्या वह किताब है, என்ன அது புத்தகமா. हाँ वह किताब है, yes that is a book. next இது கீழே சில எக்ஸசைஸ், ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க. அபியாஸ் எக்ஸசைஸ். एक वाक्य में उत्तर दीजिए. one sentenceல வாக்கியனா sentence, one sentenceல உத்தர் दीजिए, உத்தர்னா ஆன்சர்னு அர்த்தம். ஆன்சர் கொடுங்க. one sentenceல ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. यह क्या है, இது என்ன. ஸோ இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் यह क्या हैன்னு வரும்போது என்ன ஆன்சர் இருந்தது, அதுல यह कलम हैன்னு இருந்தது. அந்த ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. यह कलम है, இது பேனா. वह क्या है, वह मेज है, அது என்ன, அது டேபிள். क्या वह मेज है, என்ன அது டேபிளா. हाँ वह मेज है. Thank you.